ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு ஒரே நாளில் 3 பிராண்டு கிட்ட இருந்து 3 புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரே வீடியோவில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்ட இருந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய போக்கோ M4 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்தியாவுடைய லோவஸ்ட் ப்ரைசிங் 5G ஸ்மார்ட் ஃபோனாக, அதுவும் லோவஸ்ட் ப்ரைசிங்கில் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாரெல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ M4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி இவங்க ஒரு பிராண்டு கிட்ட இருந்து காப்பி அடிக்கல, 2 பிராண்டு கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்தும் கூகுள் பிக்சல் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்தும் காப்பி அடிச்சு அந்த மாதிரியான ஒரு டிசைன் இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு டிசைன் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க காப்பி அடிச்சாங்களோ இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அதெல்லாம் செகண்டரி. பட் டிசைன் கண்டிப்பா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுவுமே லோவஸ்ட் பிரைசிங்ல இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கா கொஞ்சம் நல்ல டிசைன் அப்படின்றதெல்லாம் ஓகே தான், ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு டிசைன்ல பெருசா எந்த பிராண்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் போக்கோ இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு அட்ராக்டிவா, லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கிறது எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 கலர் ஆப்ஷன், ப்ளூ, பிளாக், எல்லோ அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வைட் அண்ட் திக்னஸ் 200 கிராம்ஸ்க்கான weight 8.9 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.5 inches சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோடையும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 120 Hz கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டிஸ்பிளே ஓகே தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி இதனுடைய பேட்டரி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட்டுக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், 5000 mAh பேட்டரி ஓகே தான், ஒரு டீசென்டான ஃபீச்சர் தான். அப்படின்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். ஒரு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் இதனுடைய பிரைசிங்க்கு ஓகே தான், ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லோவஸ்ட் ப்ரைசிங் 5G ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் 5Gக்காகவே இங்கே Mediatek உடைய Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை இங்கே நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த Dimensity 700 சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது லோவஸ்ட் ப்ரைசிங், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்க்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது உங்களால் பெரிய லெவலில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னாலும் ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அப்பப்போ எப்போவாது தான் நான் கேமிங்லாம் விளையாடுவேன், பெருசாக கண்டினியூஸெல்லாம் கேம்ஸ் விளையாட மாட்டேன். அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் நான் பெரிய லெவலில் பண்ண மாட்டேன், நார்மல் யூசேஜ் தான். அப்பப்போ ப்ரௌசிங் பண்ணுவேன், யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரியான கண்டென்ட் தான் பார்ப்பேன். இதுதான் என்னுடைய மெஜாரிட்டியான ஒர்க்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதர்வைஸ் எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது அந்தளவுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குது. அண்ட் நானுமே அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ கேமிங் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும் அப்படின்னு பட்சத்தில் இந்த ப்ராசரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதில் 5G பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஹையஸ்ட் 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். 7 5G பேண்ட் அப்படின்றதெல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் 5G வந்துச்சுன்னா இதில் ஒரு பேண்ட் அதில் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போக்கோ தரப்புலேன்னு சொல்கிறாங்க. அதனால 5G பேஸ் பண்ணி லோவஸ்ட் ப்ரைசிங்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த போக்கோ M4 5G ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இதில் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போதுமே UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்குது.
நெக்ஸ்ட் அப்படியே கேமரா பக்கம் நம்ம ஃபோக்கஸ் திருப்பினோம்னா இங்கே கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு 8 மெகா பிக்சலுக்கான ஒரே ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.45க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைட் பார்க்கும்போது ரெண்டு கேமரா தான். அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா f1.8க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டாவதாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரைட் சென்சார் f2.4க்கான அப்பேச்சர் வெளியிட இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இம்ப்ரெசிவான கேமரா ஃபீச்சர் எதுவுமே இல்லை. ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு கேமரா ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா ஒரு 13 மெகா பிக்சல் அண்ட் ரியர் கேமரால 50 மெகா பிக்சல் பிரைமரி ஓகே, பட் செகண்டரி ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுக்கல, அதனால் அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் இப்போதைக்கு இந்த கேமரா ஃபீச்சரை பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு கேமரா ஃபீச்சர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல அப்படின்னும் போது கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுறதை தவிர்க்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஆவரேஜான ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் ரொம்ப பெருசாக கேமரா எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இங்கே ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செல்ஃபி கேமராவாகட்டும் ரியர் கேமராவாகட்டும் ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போக்கோ தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் இருக்குது அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு ஸ்லாட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்குது, நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான கனெக்டிவிட்டி, Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் Android 12 மேலே MIUI 13க்கான ஒரு ஸ்கின்னோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போதைக்கு ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் OSம் நமக்கு அப்டேட்டடாகவே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட், பட்ஜெட் செக்மெண்ட், என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் இந்த வேரியண்ட்டை 13,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6GB RAM 128GB அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டை 15,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த போக்கோ M4 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சிங் சேல், இனிஷியல் லான்ச்சிங் சேல் ஆஃபராக ஒரு 2,000 rupees பிரைஸ் கட், SBI கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இன்ஸ்டன்ட்டாக 2,000 ரூபா பிரைஸ் கட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரைஸ் கட் பண்ணுறதன் மூலியமா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 4+64GB வேரியன்ட் 10,999 11,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 6+128GB வேரியன்ட் 13,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபரை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இந்த 11,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஃபீச்சரோட இருக்கக்கூடிய வேற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே இல்லை. அதுவும் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் 5G ஸ்மார்ட் ஃபோனோட வருது. 90Hz டிஸ்பிளே அப்படின்றதும் ஓகே தான். 18 வாட் சார்ஜர், 5000 mAh பேட்டரி எல்லாமே ஓகே தான். ஒன்லி கேமரா மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த அளவுக்கு தான் கேமரா ஃபீச்சர் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஓகே, அதுவும் ஜஸ்டிஃபை தான். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி 13,000 ரூபா ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணாமல் அந்த 13,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். மெயினாக டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே 13,000 ரூபா பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளே கூட கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். கேமராவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதனால் 13,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக 11,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இன்றைக்கி போக்கோ கிட்டேருந்து லான்ச் இருக்கக்கூடிய இந்த போக்கோ M4 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட், ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துரும். பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.